பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 19 verse 20. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரேமா, இன்னும் நான் எதில் தேர வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்போது தேவனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் நான் எதில் தேர வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்போது தேவனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பகுதியிலே ஒரு வாலிபனை பார்க்கிறோம். அந்த வாலிபன் இயேசுவை வழியிலே பார்க்கிறான். வீட்டிலே அல்ல, ஜெபாலயத்தில் அல்ல, ரோட்டில் வழியில் பார்க்குறான். பார்க்கும்போது அங்கேயே முழங்கால் போடுறான். வழியில் முழங்கால் போட்டு இயேசுவை பார்த்து சொல்கிறான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு யங் பாய், ஒரு வாலிப பையன் இப்படி கேட்பான்னா நம்மளால் யோசிக்க முடியல. அவன் கேட்குறான். அது முழங்கால் போட்டு கேட்குறான், தாழ்மையோடு கேட்குறான். இவனிடத்துல 3 அருமையான காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று, அவன் சொல்கிறான் இயேசு கிறிஸ்துட்ட, சிறு வயது முதல் நான் இந்த கற்பனைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். 1. 2, இயேசுவை பார்த்து அவன் சொல்கிறான், நல்ல போதகரே. ஆண்டவர் அட்ரஸ் பண்ணும்போது குட் லார்டு அப்படின்றான். 3, அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இன்னும் நான் எதிலெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும். இந்த காரியங்கள் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பகுதிகள். அந்த ஆசீர்வாதத்தின் பகுதிகள் என்ன தெரியுமா? அந்த வேத பகுதி சொல்லுது, இந்த வாலிபன் மிகுதியான ஆஸ்தி உள்ளவன். இன்னைக்கு இந்த மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டிக்கு, உலக ஆசீர்வாதத்துக்கு, பணத்துக்கும் பொருளுக்கும் இந்த உலகம் எங்கெங்கெல்லாம் போய் அழையுது பாருங்களேன். எங்கெல்லாம் போய் கேட்குறாங்க. எத்தனை பாஸ்டர்ஸ்ட்டை போய் உட்காந்துட்டு இதுக்காக ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் 3 காரியத்தை செஞ்சீங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உலக ஐஸ்வர்யங்கள், உலக காரியங்கள் தானாக நடக்கும். 1, தாழ்மை. ஆண்டவரை எங்கே பார்த்தாலும் முழங்கால் போட்டான். 2, ஆண்டுடைய கருத்தையே பிடிச்சிருக்கிறான், நல்ல போதகரே. 3, அவன் சொல்கிறான் பாருங்க, இந்த 10 கட்டளையை 1 கூட பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறவனுடைய மனைவியை பொருளை இச்சையாதிருப்பாயாக, தகப்பன் தாயை கனம் பண்ணுவாயாக, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக, ஓய்வு நாளை. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பெறலாமல் செஞ்சுட்டு வர்றான் பாருங்க. இந்த பிரமாணங்களும் அன்பும் தாழ்மையும் உலக ஆசீர்வாதத்தை கர்த்தர் தானாக உங்களுக்கு கொடுப்பார் சிஸ்டர், உங்களுக்கு கொடுப்பார் பிரதர். இதற்காக ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் பண்ண வேணாம். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த கால வேளையில், இன்னும் நான் எதில் தேர வேண்டும்? அப்போ தான் இயேசு அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் பிதாவை போல நீ மாறணும்ப்பா. பிதாவை போல நீ அந்த அளவுக்கு நமக்குள்ளே வாஞ்சை பெருகணும். இந்த கால வேளையில் அந்த வாஞ்சையை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு படிப்பா, உலக வேலையா, உலக காரியங்களா, அதெல்லாம் பரம தகப்பன் பார்த்துக்குருவார். நீங்கள் தேவை, இன்னும் நான் உங்களை போல மாறினாண்டவர், இன்னும் நான் எதில் பரிபூர்ணமாகணும். பவுல் சொல்கிறார்ல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லாதபடிக்கு என் லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். அந்த பகுதிக்கு வாங்க. உங்களுக்கு வருமானத்தின் பகுதி, தேவைகளின் பகுதி, அதெல்லாம் கர்த்தர் அன்னைக்கு தானாக சந்திப்பார். நீங்கள் இதை விட்டுட்டு அதை தேடுறதுனால தான் அநேக நேரங்களில் நம்ம தோற்று போகிறோம். ஆனால் அந்த காலவேளையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இன்னும் எதில் தேர வேண்டும், இன்னும் எதில் நான் பெருக வேண்டும். கேட்டுட்டு அப்படியே முன்னால் வாங்க.
கர்த்தர் உங்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாலிபன் கேட்ட கேள்வியை போல இன்னும் நாங்கள் எதிலே தேர வேண்டும், இன்னும் நாங்கள் எதிலே ஏறி வர வேண்டும். ஜெபத்தில் ஆண்டவரே, துதித்தில் ஆண்டவரே, பிரமாணங்களை கை கொள்வதிலே ஆண்டவரே, எதிலெல்லாம் உடைய பிள்ளைகள் தேரணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வாஞ்சையை நீர் உண்டு பண்ணுங்கப்பா. எப்படி ஆகிலும் நாங்கள் பிதாவின் குறிக்கோளான பூரண சர்க்குணர்களாய் மாறத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த வாஞ்சையை தருவீராக. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் தர உண்மையுள்ளவரப்பா. நீர் தந்து கொண்டு இருக்கிறீர். கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த வாஞ்சையை உடைய பிள்ளைகளுக்கு பெருக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த வாஞ்சையை உங்களுக்குள்ளே பெருகச் செய்வாராக. ஆமென்.